தெரிஞ்சதுக்கு ஆடி எங்கள் தலை தனுஷுக்கு வணக்கத்தை போடு. சூப்பராக செம்மையாக இருக்குண்ணா. இன்ட்ரோ ஃபைட்டு அந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எல்லாம் சூப்பராக வேறு லெவலில் பண்ணி சூப்பராக இருக்கு. ஏஆர் ரஹ்மான் பீஜிங்லாம் சாங் வேறு லெவலில் இருக்குது. வெல்கம் டு யூஸ்லெஸ் மைக் சேனல். நான் உங்களுக்கு சுதாகர். ஸோ நீங்கள் எங்கே வந்துருக்கேன்னா தனுஷ் சாரோட 50வது படம் அவரே டைரக்ட் பண்ணி எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு ராயன். அந்த படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்க வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படம் சூப்பராக இருக்குங்கண்ணா. உண்மையிலேயே வந்து வட சென்னை அசுரனோட இது பயங்கரமாக இருக்குது. தனுஷ் நடிப்பு, அவங்க தம்பிக்கு நடிப்பு சூப்பராக. எஸ்டே சூரியோட வேறு லெவலில் எடுத்துருங்க. ஆனால் தனுஷ் எல்லா படத்துலையும் இந்த படத்தில் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. தங்கச்சி சென்டிமெண்ட் சூப்பர். அந்த ஒரு பாட்டிலே தெரிஞ்சு சங்கச்சி சென்டிமெண்ட் படம் செம்மையாக இருக்குங்க. உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் ஹாப் சூப்பர், செகண்ட் ஹாப் அதோட சூப்பராக இருக்குது. படம் செம்மையாக இருக்குதுங்க. படம் பயங்கரம்ண்ணா, பயங்கரம். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பர். தங்கச்சி ஸ்டோரி தான் நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்குது. ஃபேமிலியோட நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்குது. படம் செம்மையாக இருக்குண்ணா, செம்ம மாதம். மியூசிக் பயங்கரமாக, பேக்ரவுண்ட் மியூசிக் பட்டாசாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குண்ணா. தனுஷ் இதுமாரி இன்னும் கொஞ்சம் படம் வந்து டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். இதுமாரி நடிக்கும் செய்யணும், டைரக்டும் பண்ணேன். படம் பயங்கரமாக இருக்குது. படம் சூப்பராக சார், பயங்கரமாக இருக்குது. பிஜிஎம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்குது, சூப்பராக போகும். வேற லெவல்ண்ணா, தொண்டெல்லாம் கட்டிக்கிச்சு. தனுஷோட தங்கச்சியாக நடிச்சவங்க செம்ம ஆக்ட் பண்ணிக்கிறாங்க, நல்லா இருக்கு. செல்வராகன் சார் சூப்பராக பண்ணிக்கிறாங்க. சூப்பராக இருக்கு, பயங்கரமாக இருக்குண்ணா. பயங்கரமாக இருக்குது. தனுஷோட தம்பியே நாங்கள் தான். தனுஷ் தலையா இருக்கும். இன்ட்ரோல் போயிட்டா வேற லெவலாக இருக்குண்ணா, பயங்கரமாக இருக்கு. எல்லாம் சூப்பராக இருக்கு. 5 பாட்டு வரைக்கும் எடுக்க போறாங்க. 3வது பாட்டில் நீங்கள் வந்துருங்க, சரிங்களா? தெரிஞ்சதுக்கு ஆடி எங்கள் தலை தனுஷுக்கு வணக்கத்தை போடு. சூப்பராக இருக்குண்ணா. படம் எல்லாம் செம்மையாக இருக்குண்ணா. இன்ட்ரோ ஃபைட்டு அந்த ஏஆர் ரஹ்மான் மியூசிக் எல்லாம் சூப்பராக வேறு லெவலில் பண்ணி வச்சிருக்காருண்ணா. தலைவர் மாசுனா இனிய பெருநாள் நல்வாழ்த்துக்கள்ண்ணா. 2 days வெயிட் பண்ணுறோண்ணா நாங்கள் எல்லோரும். தனுஷ் அண்ணா, ஹாப்பி பார்ட்டி. சூப்பர் படம்ண்ணா. படம் செம்மையாக இருக்குது. உங்கள் படத்துக்காக ரொம்ப மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்கள் பிறந்த நாளுக்கு என்னோட வாழ்த்துக்கள். படம் செம்மையாக இருக்குண்ணா, வேறு அளவு செம்மையாக இருக்குது. நான் தனுஷ் ரசிகர் தான். என்னால் முடிஞ்ச 200 ரூபா நான் சம்பாதிக்கிறேன். என்னால் முடிஞ்ச நான் 10 பேர் டிக்கெட் கொடுத்துட்டு நீங்கள் படம் பார்க்க கூப்பிட்டு வந்திருக்கேண்ணா. என்னால் முடிஞ்ச ஒரு தனுஷ் வாழ்த்துக்கண்ணா. படம் செம்மையாக இருக்குண்ணா, சூப்பர்ண்ணா. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. படத்தில் தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு, அருமையாக இருக்குது. படம் மியூசிக் பயங்கரமாக இருக்குது, வேறு லெவல்ண்ணா, செம்மையாக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. படத்தில் லாஜிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே லாஜிக் பண்ணி செதுக்கிருக்காரு படத்தை. பயங்கரமாக இருக்குது. பிளாக் பஸ்டர் 100% இன்ட்ரோவிலே தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். கேமரா எல்லாமே படத்தில் சூப்பராக. ஸ்டோரியெல்லாம் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். படம் வேற லெவல். உஷாரா பண்ணி அல்டிமேட். எல்லாருமே அவங்க எந்த கேரக்டருமே எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா கேரக்டருமே தேவை. இல்லை படம் வந்து எல்லா கேரக்டருமே தேவையான கேரக்டராக இருக்குது. படம் தேங்க்யூ. சூப்பராக பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்கு. தங்கச்சி சென்டிமெண்ட் நல்லா இருக்கு, பயங்கரமாக கொடுத்துக்கிறேன், நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பயங்கரமாக. ஏஆர் ரஹ்மான் இசை சூப்பர். படம் நல்லா இருந்துச்சுங்க. தனுஷ் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து எல்லாத்துக்குமே ஒரு நடிப்பு கொடுத்துருக்கிறாரு. எஸ்ஜே சூர்யா நல்லா நடிச்சிருக்கிறாரு. எஸ்ஜே சூர்யா நடிப்பு சூப்பராக இருக்குது. பிரகாஷ் நடிப்பு, எல்லாத்தோட நடிப்பு நல்லா இருக்குது. ஒரு ஃபேமிலிக்குள்ளே எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அண்ணன் தம்பிங்க எப்படி இருக்கணும், அக்கா தம்பிங்க எப்படி இருக்கணுங்கிறத காமிச்சிக்கிறாங்க. வெளி உலகத்துக்குள்ளே நம்ம போனால் எப்படி இருக்கும், நம்ம குடும்பம் எப்படி இருக்கும், வெளி உலகம் எப்படி இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இதுதான் உலகம், இப்படி தான் வீட்டு குத்தான் நடக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற கதையை கொண்டாந்துருக்கிறாரு. இதே மாதிரி இன்னும் நல்ல படங்கள் கொடுத்தா ஒரு இதாக இருக்கும். மியூசிக்லாம் சூப்பராக இருக்குங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பக்காவாக அடிச்சிருக்கிறாரு. அந்த பாட்டு உசிரை நீ பார்க்குற பாட்டெல்லாம் சூப்பராக அடிச்சிருக்கிறாரு. எல்லாரும் தாராளமாக பார்க்கலாம். வெறிய சீனா ஒவ்வொரு சீனும் அவரை காட்டும் போதெல்லாம் நல்லா இருக்குது. அவர் இப்படி தான் காட்டுறாங்க. கேமராமேனுக்கு நல்ல வாழ்த்துக்கள். கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வாங்குவோம்.
இவர் தனுஷ் வாங்குறாரு இல்லையோ கேமராமேன் கண்டிப்பாக வாங்குவார். யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணிக்கிறாங்க? இவர் ஜெயராம் மவன், அப்புறம் அவங்க தங்கச்சா வந்தவங்க எஸ்ஜே சூர்யா, அப்புறம் பிரகாஷ்ராஜ், இவங்க எல்லாமே ஸ்கோர் கன்ஃபார்ம் அவார்டு வாங்குவாங்க. பார்ட் 2 கன்ஃபார்மாக தெரியல, எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆனால் கொண்டு போன கதை வந்து பார்ட் 2 வர மாதிரி தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக பார்ட் 2 வரும், ஆனால் லேட் ஆகும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துமே படம் எடுத்துருக்கிறாரு, நல்லாயிருக்கு, கண்டிப்பாக நல்லா இருக்குது, என்ஜாய் பார்க்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஃபேமிலி சென்டிமெண்ட்டில் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது. அது வெட்டுக்குத்து, இந்த ரத்தம் இதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு லேடிஸுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இது பசங்களுக்கு பிடிக்கும், பெரிய பெரிய ஆளுங்களுக்கு பிடிக்கும், லேடிஸுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் படம் நல்லா இருக்குது, பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா படம் வந்திருக்கு, இந்த மாதிரி A32 நிறைய படம் வந்திருக்கு. A32ன்னா அசிங்கமாக இருக்க மட்டும்தான் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது இந்த மாதிரி இருக்குங்கிறத இன்னும் தெரிஞ்சுக்கலாம் மக்கள். அதனால் இதையும் தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. வட சென்னை, புதுப்பேட்டை, அப்புறம் நிறையா படங்கள் இருக்குது. யாழினி மோகனுமே படம் அந்த மாதிரி படமும் கொடுத்தாரு, இப்போ இந்த மாதிரி படமும் கொடுத்துருக்கிறாரு. இதை விட இன்னும் நல்லா வருவார், நல்லா வாய்ப்புகள் இருக்குது. நல்லா டைரக்ட் பண்ண, முக்கியமாக டைரக்ட் நல்லா பண்ணியிருக்கிறாரு. நல்லா மியூசிக்கு, பாட்டுக்கிட்டு எல்லாமே நல்லா எழுதிக்கிறாரு. மியூசிக் சூப்பராக இருக்குது, பேக்ரவுண்டும் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது. யாருமே குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. அவர் வந்து சண்டே பர்த்டே விஷ் பண்ணிடலாமா? ஹாப்பி பர்த்டே தனுஷனா. சூப்பராக இருக்குங்க. இந்த படம் மாதிரி வேறு எந்த படமும் நான் பார்த்தது இல்லைங்க. ரொம்ப ஃபைட் சீனு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. இந்த படம் நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எல்லாருமே வந்து பாருங்கள், தனுஷ் ஆக்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே நிறைய நடிச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி சூப்பராக இருக்குது. A.R. ரகுமான் பீஜிங்லாம் சாங் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நாங்கள்லாம் பார்த்துட்டு வந்து என்ஜாய் பண்ணோம். நீங்களும் மறுபடியும் போய் பாருங்கள். சாட்டர்டே சண்டேல சும்மா ட்விஸ்டெல்லாம் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா, மறக்காமல் நீங்களும் போய் பாருங்கள். ஓகேங்களா, பாய். வணக்கம். படம் சூப்பராக இருக்குது, நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். எல்லோரும் வந்து பாருங்கள், வேறு லெவலாக இருக்குது. தனுஷ் சார் நடிப்பு எல்லாமே வேறு லெவல், சொல்லவே தேவையில்லை. தனுஷ் சாருக்கு பிறந்தநாள் வருது, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். அசுரன் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது பார்த்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாக அவருடைய ஃபேன் தான் நான். உண்மையிலே சூப்பராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாம் பக்காவாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. வந்து பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சார் என்னோட நேம் தங்கமணி. தேங்க்யூ. சொல்லுங்கள், உங்கள் பேர்? என் பேர் M. வசுதா. நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது, எல்லாரும் வந்து பார்க்கலாம்ண்ணா. அண்ணா அவங்க தங்கச்சி பத்திரமா பார்த்து பாருண்ணா, அது பிடிச்சிருக்குண்ணா. சரிண்ணா. பிடிச்ச சீனா அவன் தங்கச்சி வந்து அவங்க அண்ணனை கொள்றது, ராயனே இறங்கி வர்றது. தனுஷ் வேற லெவல்ண்ணா. வெற்றிமாறனுக்கு அடுத்து தனுஷ் தானா. அண்ணா அவர் வர சீன் எல்லாமே பிடிச்சிருக்குதுண்ணா, சூப்பராக செதுக்கிக்கிறாரு படத்தை. நான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்ல வேணாம், அவர் தூக்கி சாப்பிட்டுருக்காருண்ணா, எழுதுறது நல்லா பண்ணி பயங்கரமான தனுஷ் பேனு. படத்துக்காக மார்க்லாம் போட்டு வந்துருக்காரு. அது